அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். இன்றைய தினம் மகா சிவராத்திரி. சிவ வழிபாடு செய்வதற்குரிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாள்ல மேஷ ராசி முதல் மீனம் ராசி வரை 12 ராசிக்காரர்களும் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம், உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படிங்கறத தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். இன்றைய தினம் மகா சிவராத்திரி, நாளை மாசி மகா அமாவாசை. இந்த தினங்களில் நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நிச்சயமாக தீரும். இது மட்டும் அல்லாது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தில் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவ தியானம். எந்த அளவுக்கு நீங்கள் சிவனேன்னு ஒரு இடத்துல அமர்ந்து சிவனை மட்டுமே நினச்சிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக மன நிம்மதி கிடைக்கும். இன்று முதல் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமம், இதில் நீங்கள் எந்த ஜாமம் வழிபாடு செய்ய போகிறீங்களோ, இல்லைங்க நான் 2 தான் செய்வேன், நான் 4மே இருப்பேன், எந்த ஜாமத்தில் வழிபாடு செய்தாலும் சரி, உங்கள் ராசிக்குரிய இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க. துன்பங்கள் தீரும், கஷ்டங்கள் நிச்சயமாக தீரும். மேஷம், ஓம் பரமேஸ்வராய நமக. ரிஷபம், ஓம் சங்கராய நமக. மிதுனம், ஓம் சர்வாய நமக. துலாம், ஓம் ஜடாதராய நமக. விருச்சகம், ஓம் சோமநாதாய நமக. கன்னி, ஓம் ருத்ராய நமக. சிம்மம், ஓம் திகம்பராய நமக. கடகம், ஓம் ஹராய நமக. தனுசு, ஓம் கங்காதராய நமக. மகரம், ஓம் காலகாலாய நமக. கும்பம், ஓம் பஞ்சவக்தராய நமக. மீனம், ஓம் சதாசிவாய நமக. இந்த மந்திரத்தை நீங்கள், அதாவது இந்த ராசிக்காரர்கள் சொல்லும்போது உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்களின் வீரியம் கண்டிப்பாக குறையும். எக்காரணம் கொண்டும் இந்த மகா சிவராத்திரி நாளை தவறவிடாமல் சிவ பூஜை செய்யுங்க, சிவன் கோவிலுக்கு போங்க, முடிந்த அளவுக்கு கண் விழித்து நீங்கள் சிவனை வழிபாடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். அதே நேரத்தில் உடல்நிலையில் பிரச்சனை இருக்கிறவங்க, சூழ்நிலை நிமித்தமாக இருக்க முடியாதவங்க கவலைப்படாதீங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த 12 ராசிகளில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ராசிக்குரிய மந்திரத்தையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகாபெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.